வணக்கம் நேயர்களே. 1992 டிசம்பர் 6 இந்த நாளை இந்திய சரித்திரம் ஒரு காலமும் மறந்துவிடாது. ஆம், அன்றுதான் 400 ஆண்டுகள் பழமையான அயோத்தியில் இருந்த பாபர் மசூதி கூட்டமாக கூடி இடித்து தகர்க்கப்பட்டது. இந்த நிகழ்வு நமது சரித்திரத்தின் ஒரு கரும்புள்ளி. அன்றைய பொழுதிலிருந்து கடந்த 18 ஆண்டு காலமாக இடித்து தகர்க்கப்பட்ட விதம் குறித்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில். அந்த வழக்கு அப்படியே இருக்க, பாபர் மசூதி இருந்த இடம், அந்த நிலம் யாருக்கு சொந்தம் என்கிற வழக்கு கடந்த 60 ஆண்டு காலமாக தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதற்கான தீர்ப்பை அலகாபாத் உயர்நீதிமன்றத்தினுடைய லக்னோ பெஞ்ச் கடந்த சில நாள்களுக்கு முன்னர் 3 நீதிபதிகள் கொண்ட குழுவின் சார்பாக தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பு பற்றிய முடிவை நீங்கள் நன்றாக அறிவீர்கள், பத்திரிகைகளில் படித்திருப்பீர்கள். இந்த விவாதத்தை நிகழ்த்துவதற்காக 2 பெருமக்களை நம்முடைய நிகழ்ச்சிக்கு இன்று அழைத்து வந்து அமர வைத்திருக்கிறோம். திரு தேவகவுடா தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனதா தளத்தினுடைய தேசிய குழு உறுப்பினர், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் திரு ஜி முத்துகிருஷ்ணன், RSS அமைப்பினுடைய தமிழ்நாட்டு பிரச்சார அணி பொறுப்பாளர் திரு சடகோபன் ஆகிய இருவரும் இங்கே வந்திருக்கின்றனர். உங்கள் இருவருக்கும் வணக்கம். வணக்கம். தொடக்கமா ஒரு மூத்த வழக்கறிஞர் முறையில் ஒரு உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பு, இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னர் அரசாங்கம் மற்ற சமூக அமைப்புகள் எல்லா நிறுவனங்களும் பொதுமக்களை அமைதி காத்து நீங்க தீர்ப்பு எப்படி இருந்தாலும் பிரச்சனை செய்யாமல் அமைதி காத்து சட்டம் ஒழுங்குகளை பராமரித்து தர வேண்டும் வேண்டுகோள் விடுத்துட்டே இருந்தாங்க. அந்த வேண்டுகோள் முறைப்படியாக மக்கள் கேட்டு இந்த இந்திய சமூகம் ஒரு சட்டத்திற்கு கட்டுப்பட்ட லா அபைடிங் சிட்டிசன் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. ரொம்ப உண்மையிலே மகிழ்ச்சியா இருந்தது. அதனால நம்ம இப்போ தீர்ப்பு வழங்கப்பட்ட விதம், தீர்ப்பு ஏன் இப்படி சொன்னாங்க என்னங்கிறதுக்கு உள்ள போகாமல் அது குறித்த வாத பிரதிவாதங்களை சமூக கண்ணோட்டத்தோடு நிகழ்த்தலாம்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுல 2 தரப்பாருமே இப்போ எங்களுக்கு நாங்க மேல்முறையீடு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மேல்முறையீடு அவர்கள் செய்வார்கள், அது பின்னால் நம்ம எதிர்பார்ப்போம். அதுக்குள்ள இப்போ தொடக்கமே போக வேண்டாம். ஆனால் ஒரு மூத்த வழக்கறிஞர் என்கிற முறையில் இந்த தீர்ப்பினுடைய சாதக பாதகங்களை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த தீர்ப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தீர்ப்பு அல்ல, சட்டத்துக்கு புறம்பான தீர்ப்பு. இது நம்பிக்கையின் பிலீஃப் அண்ட் ஃபெய்த்தை வச்சு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. இதுக்கு 3 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தேவையில்லை. மரத்தடியில வெத்தலையில மை போட்டு பார்க்கறாங்க இல்லையா, அவங்க கூட இந்த தீர்ப்பை கொண்டிருக்கலாம். ஃபெய்த் அண்ட் பிலீஃப்ங்கிறது சட்டத்தில் கிடையாது. 1000 பேருக்கு 1000 ஃபெய்த் இருக்கும். சட்டத்தினுடைய அடிப்படையில் தான் இவங்க தீர்ப்பு கொடுக்கணுமே ஒழிய, இந்த தீர்ப்பானது சட்டத்துக்கு புறம்பான தீர்ப்பு, வரலாறுக்கு புறம்பான தீர்ப்பு, உண்மைக்கு புறம்பான தீர்ப்பு. ஃபெய்த் அண்ட் பிலீஃப் வச்சுதான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஒரேடி எப்படி இவ்வளவு பிளண்டா சொன்னீங்கன்னா இது எப்படி, அதாவது மரத்தடி மை போட்டு பாக்குறதுங்கிற அளவுக்கு போறீங்க? என்ன எதுலையுமே என்ன ஆதாரத்தை வச்சு அவங்க கொடுத்தாங்க இந்த தீர்ப்பு? மசூதி இடிக்கப்பட்டதை கண்டிக்கவே இல்லை இந்த 3 நீதிபதிகளும். டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு 1992 அந்த மசூதி இடிக்கப்பட்டது கேவலமான செயல், சட்டத்துக்கு புறமான செயல்னு ஒரு வரி கூட அதுல எழுதல. வழக்கு அது தொடர்பான வழக்கு இல்லையே. இது அது இல்ல, அது தொடர்பான வழக்கு இல்லைனாலும் பாசிங் ரெஃபரன்ஸா அதை சொல்லியிருக்கலாம். டைட்டில் சூட் தான் அது. டைட்டில் சூட்னாலும் இது எதனால இந்த டைட்டில் சூட் வருது? காலியா இருக்கு அந்த இடம். அந்த இடத்துல மசூதி இருந்தா இப்படிப்பட்ட தீர்ப்பு கொடுப்பாங்களா? மசூதி இருந்த இடம் காலியாக வந்தது எப்படி வந்தது? எதனால வந்தது? அந்த காலியாக அந்த இடம் எப்படி ஆச்சு? டிசம்பர் 6ஆம் தேதி நிகழ்ச்சி தானே. அது ஒரு சட்டத்துக்கு புறமான நிகழ்ச்சிங்கிறத கூட இவங்க வார்த்தை கண்டிக்கல. அது எங்களுக்கு சப்ஜெக்ட் மேட்டர் இல்லைன்னாலும் அதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு இவங்க எழுதியிருக்கலாம். அதை கண்டிக்க கூட இந்த 3 நீதிபதிகளுக்கும் மனசு வரல, இடம் கொடுக்கல. அப்புறம் ஃபெய்த்தையும் பிலீஃபையும் வச்சு இந்துக்கள் நம்புகிறார்கள் இந்த இடத்துல ராமர் பிறந்தார்கள். அப்புறம் அதை தான் நான் சொல்றேன். இதுக்கு 3 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தேவையில்லையா? நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு 60 வருஷம் கேஸ் நடத்த வேண்டிய தேவையில்லையா? ஆதாரங்களை எடுத்து பேச வேண்டிய தேவையில்லையா? இது எங்களுடைய இன்னும் சொல்ல போனா 1989 பிஜேபி ஒரு தீர்மானம் போடுறாங்க. ஹிமாச்சல் பிரதேசம் நடந்த நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் இது மாதிரி ஒரு விஷயத்திலே முடிவு செய்வதற்கு கோர்ட்டுகளுக்கு அதிகாரம் இல்லை. இது ஃபெய்த்தின் அடிப்படையில் உள்ளது, நம்பிக்கையின் அடிப்படையில் இருப்பதால்
இதை கோர்ட்டு பாபர் வந்தாரா, அயோத்தியை ஆக்கிரமிப்பு செய்தாரா, அயோத்தியில் இருந்த மசூதியை இடித்து விட்டு கோயில் கட்டினாரா, இந்த கோயிலை இடித்து விட்டு மசூதி கட்டினாரா என்ற விஷயத்துக்கெல்லாம் தீர்ப்பு கொடுப்பதற்கு கோர்ட்டுகளுக்கு அருகதை கிடையாது, தீர்மானமே போட்டுருக்காங்க. போட்டுட்டு என்ன சொல்றாங்க, இது நம்பிக்கையின் அடிப்படையில் இருப்பதால் இஸ்லாமியர்களோடு பேசி அந்த இடத்தை நீங்கள் எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும், இட் பாசிபிள் த்ரூ நெகோசியேஷன், அதர்வைஸ் சட்டப்படி நீங்க பாராளுமன்றத்தில் சட்ட நிறைவேற்றி அந்த இடத்தை எங்களுக்கு எடுத்துக் கொடுங்க, ராமர் கோயில் கட்டுறதுக்கு தீர்மானமே போட்டிருக்காங்க. அவங்களே கோர்ட்டுக்கு இதுக்கு அதிக இந்த மாதிரி விஷயங்கள கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்க முடியாது, நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டில தீர்மானம் போட்டிருக்காங்க. அப்படியா? ஆமா. 1989 ஜூன்ல ஹிமாச்சல் பிரதேசத்தில் நடந்த தீர்மானத்தில் ஐ கேன் கிவ் தி எவிடன்ஸ். இடிக்கப்பட்டது முதல்ல பாபர் மசூதி அல்ல, இடிக்கப்பட்டது சர்ச்சைக்குரிய ஒரு கட்டிடம். வழக்கு நடந்தது அந்த கட்டிடம், இடிக்கப்பட்ட கட்டிடம் இடிப்பதற்கு முன்பாக, பாபர் மசூதி என்று சொல்லக்கூடிய கட்டிடம் இடிப்பதற்கு முன்பாக பழமையான கோயில் இருந்ததா, அந்த இடத்தை ராமர் பிறந்த இடம் நம்பினால் தான் கேஸ். ராமர் அங்கு பிறந்தாரான் நீதிமன்றம் இன்னைக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது. பிஜேபி சொன்னது கூட ராமர் பிறந்ததுக்கு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்ல முடியாது. அந்த இடத்துக்கு தான் பிரச்சனை. அந்த இடத்தில் பிறந்த ராமர் பிறந்தாரா இல்லையான்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்பிக்கை. ஒவ்வொரு மதத்திலும் இந்த மாதிரி எத்தனையோ நம்பிக்கை இருக்கு, அதுக்கெல்லாம் ஆதாரமே கொடுக்க முடியாது யாராலையும். பல நூற்றாண்டுகளாக அது பழக்கத்தில் இருக்கு. வழக்கு அந்த இடத்துக்கு தான். பாபர் அந்த இடத்துக்கு 3 நீதிபதிகள் கண்ணை மூடிட்டு தீர்ப்பு கொடுக்கல. கட்ட பஞ்சாயத்து முறையில் தீர்ப்பு தவறான முறையில் அந்த மாதிரி பிரச்சாரம் செய்யப்படுகிறது. எப்படி அது பாபர் மசூதி என்று தவறான பிரச்சாரம் செய்யப்பட்டதோ அதே போல இது ஒரு கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு என்று தவறான பிரச்சாரமாக நடக்கின்றது. 3 நீதிபதிகளும் நன்கு படித்து பல விஷயங்களை அகழ்வாராய்ச்சி, தொல்பொருள்துறை, அரசாங்க ஆவணங்கள், வெளிநாட்டு யாத்திரிகர்கள், வெளிநாட்டு குறிப்புகள், ஆங்கிலேய நாட்டு குறிப்புகள், எல்லா குறிப்புகளையும் பார்த்த பிறகுதான் அந்த இடத்தில் ராமர் கோவில் இருந்தது. ராமன் பிறந்த இடத்துல பூமி, ராம ஜென்ம பூமி கோவில் இருந்தது. அது இடிக்கப்பட்டிருக்கிறது. அது இடிக்கப்பட்ட இடிபொருட்களை கொண்டே பாபரால் ஒரு கட்டடம் அல்லது அவனுடைய தளபதியால் மீர்பாயால் ஒரு கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். தவிர தீர்ப்பில் எங்கேயுமே ராமர் பிறந்ததை பற்றி பிரச்சனையே வரல. ராமர் பிறந்தார், வாழ்ந்தார், மறைந்தார் என்பது மக்களுடைய நம்பிக்கை. இடத்துக்கு தான் தீர்ப்பு அகழ்வாராய்ச்சியுடைய ஏராளமான ஆதாரங்களை கொண்டு 5200 பக்கங்கள்ல 900 பக்கம் நீதிபதி அகர்வால் அவர்கள் தான் தீவிர முயற்சி எடுத்து பல ஆவணங்களை படித்து, பல முன்னால் நடந்த ஆங்கிலேயர் காலத்து வழக்குகள், பிரிக்கப்படாத பாரத நாட்டில் நடந்த பல லாகூர் வழக்கு, இதையெல்லாம் மேற்கோள் காட்டியாக்கம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். ஒரு வழக்கறிஞரே ஒரு நீதிபதி கொடுத்த வழக்கினுடைய தீர்ப்பை கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு என்று சொல்லவே கூடாது. உங்களுக்கு தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளாமல் போலாம், மேல்முறையீடு செய்யலாமே தவிர இது கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு இல்ல, நியாயமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல சில முரண்பாடுகள் இருக்கிறது. சூட்டையே டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு 3 பங்கு இடம் கொடு என்பது முரண்பாடு. ஆனா அங்கு ராமர் கோவில் இருந்தது, சிந்துக்கள் வழிபட்டு வந்தனர் என்று 2 நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள். நீதிபதி சர்மா அவர்கள் முழுக்க அது ராமர் கோவில் தான், ராமர் பிறந்த இடம்தான், அங்கு ஆலயம் இருந்தது, ஆலயம் இடிக்கப்பட்டு பாபர் மசூதி கட்டப்பட்டது தெளிவா சொல்லியிருக்கார். நீதிபதி அகர்வாலும் அங்கு ஆலயம் இருந்ததற்கான ஏராளமான அகழ்வாராய்ச்சி சான்றுகள் கிடைத்திருக்கின்றன, அதை இடித்து விட்டுதான் அங்கு மசூதி கட்டப்பட்டிருக்கிறது என்று அவரும் சொல்லியிருக்கின்றார். கண்ணை மூடிக்கொண்டு கட்ட பஞ்சாயத்து செய்யும் தீர்ப்பு இல்லை. கறிஞரே சொல்லலாமான்னு கேட்கிறாரு. வழக்கறிஞருக்கு தான் நீதிபதிகளை விமர்சிக்கிற விவரம் தெரியும். வழக்கறிஞரா பிராக்டிஸ் பண்ற ஆளுக்கு தான் இந்த தீர்ப்பு எவ்வளவு தூரம் தவறான சட்டத்துக்கு புறமான தீர்ப்புங்கிறத சொல்ல முடியும். அதனாலதான் நான் வக்கீலுங்கிற அந்த அனுபவத்தை வச்சுதான் இந்த வார்த்தையை நான் சொல்றேன். அதாவது இடத்தை இடிச்சுட்டாங்க, இடிச்சவங்களுக்கு இடிச்சதை நியாயப்படுத்திருக்காங்க இந்த தீர்ப்புல. இடிச்சவனுக்கு 1/3 அங்க ஏற்கனவே மசூதி வச்சிருந்த மசூதின்னு இவங்க ஒத்துக்கிறாங்களா ஒத்துக்கலாம், அதை பத்தி இவங்க எதையுமே ஒத்துக்க மாட்டாங்க. ராமர் கோவில் தான் இவங்க எதையுமே ஒத்துக்க மாட்டாங்க. 1885லயே 350 வருஷத்துக்கு முன்னையே இந்த கோர்ட் இந்த இடம் சம்பந்தமா கேஸ் போட்டோம். ரகுபர் தாஸ், மகந்த ரகுபர் தாஸ்ங்கிற ஒரு ஆள் அந்த இடத்துல டெப்டி கமிஷனர் அந்த இடத்துல கோயில் கட்டணும்னு அந்த அவர் போறப்ப விட மாட்டேங்கிறார். ஃபைசாபாத் டெப்டி கமிஷன் விட மாட்டேங்கிறார். உடனே இவர் சைசா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இந்தியாவை எதிர்த்து கேஸ் போடுறார். இந்த இடத்துல ராமர் கோயில் இருந்தது, இந்த இடத்துல ராமர் பிறந்த இடம், இந்த இடத்துல இந்து கோயில் இருந்தது, அதை இடிச்சிட்டு மசூதி கட்டிட்டாங்கன்னு சொல்லி அவர் அந்த கேஸ்ல பிரச்சனையை கிளப்புறாரு. இதே சப்ஜெக்ட் மேட்டர் வச்சு கேஸ கிளப்புறாரு. அப்ப இருந்த நீதிபதி அந்த சூட்டை டிஸ்மிஸ் பண்ணிட்டு 350 வருஷத்துக்கு முன்ன நடந்த ஒரு விஷயத்தை ரீஓபன் பண்ண முடியாது. சிறு மாற்றம்
திருப்பி ஓபன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மெயின்டைன் தி ஸ்டேட்டஸ் கோ, இன்னைக்கு என்ன நிலைமை இருக்கோ அதை தொடர்ந்து அப்படி கடைபிடிங்கள் என்று சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு எந்த பிரச்சனையும் பண்ணல. 1949 டிசம்பர் மாதம் 23 அத்துமீறி நுழைஞ்சு உள்ளுக்குள்ள கொண்டு இந்த ராமர் விக்கிரகத்தெல்லாம் வைக்கிறாங்க. அது வரைக்கும் எந்த பிரச்சனை 1885 இருந்து 1949 டிசம்பர் 23 வரைக்கும் இது பிரச்சனை பண்ணல. திடீர்னு டிசம்பர் 23 நைட்டா கொண்டு போய் உள்ள கொண்டு போய் ராமர் விக்கிரகத்தையும் மற்ற விக்கிரகங்களையும் வச்சு பிரச்சனையை கலப்புறாங்க. சர்மா கோயிலை இடிச்சுட்டு அது மேல மசூதி கட்டினதா சொல்லல. அந்த இடத்துல இருந்த இடங்களை மசூதி கட்டியிருக்காங்க. அங்க ஹிந்து ரிலிஜியஸ் ஸ்ட்ரக்சர் இருந்ததா சொல்றாங்கன்னா ஸ்ட்ரக்சர் தான் சொல்றாரு அவர். ஸ்ட்ரக்சர் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் டெம்பிள். சர்மாவே, அதாவது முழுக்க முழுக்க இந்துத்துவவாதிகளை திருப்திப்படுத்துறதுன்னு தீர்ப்பு கொடுத்த சர்மாவே அவர் இந்து ரிலிஜியஸ் ஸ்ட்ரக்சர் தான் சொல்றாரு. ரெண்டாவது அந்த ரிப்போர்ட் முழுக்க சரியில்லை. ஒரு ராமர் கோயில்ல எப்படி மிருகங்களுடைய எலும்பு இருக்கும்? மிருகங்களுடைய எலும்பு அங்கே கடந்ததுன்னு அர்த்தம் என்ன? முஸ்லீம் கல்ச்சர் இருந்திருக்கலாம். நீங்களாம் உங்க இஷ்டத்துக்கு எழுதிட்டு போனீங்கன்னா தொடர்ந்து எழுதிட்டே போனா அதுவே இதுதான். இப்போ அக்பர் ஆளலைன்னு சொல்லிப்படுவீங்களா? இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை ஆளலைன்னு சொல்லிப்படுவீங்களா? நீங்க சைவ நம்பிக்கை, சைவ இறைவன் வணங்குற நம்பிக்கையுடைய நீங்க தான். இப்போ ஒரு பாரம்பரியமான ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடித்து வந்த பூமியில் அந்த வழிபாட்டு முறைக்கான ஒரு தளம் அங்க இருந்து அதை ஒரு பிற கலாச்சாரமுடைய ஒருத்தர் தகர்த்துட்டு அந்த இடத்துல தன்னுடைய வழிபாட்டை நிலைநாட்டி இருக்கிறாருங்கிற போது உங்களுக்கு அது குறித்த அந்த நம்பிக்கை ஃபைட் எல்லாம் இல்ல, அது அதன் அடிப்படையில் கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்களே, என்ன நியாயம்? அது மாதிரி ஒண்ணு இருந்ததா இவங்க தான் கிளப்பி விட்டுருக்காங்க ஒழிய அது மாதிரி அப்படி இருந்தது இல்லை. இந்துக்கள்ல பெரும்பான்மையான அந்த இடத்துல ராமர் பிறந்தாருன்னு நம்பல. இதை ஒரு குறிப்பிட்ட சில பேர் அந்த இடத்துல பிறந்தாருன்னு சொல்லி கிளப்பினாங்க ஒழிய அப்படி யாரும் அந்த அது குறிப்பா இந்துல எழுதிருக்காரு. இந்த துளசிதாஸ் ராமச்சரித்திரம் எழுதுறாரு. அவர் அயோத்தியில இந்த இடத்துல ராமருக்கு கோயில் இருந்தது அவர் அவருடைய இதில் எழுதல. அகழ்வாராய்ச்சியெல்லாம் அரசாங்கத்துல நியமிக்கிறான்னு சொல்லிட்டு அப்ப நீதிபதியா அரசாங்கத்துல நியமிக்கிறது தான். இப்ப ஆட்சி மாறி போயிடுச்சு. அப்ப இந்த ஆட்சி சொல்றதெல்லாம் இவங்க கேட்டிருக்கணும். இவர் சொல்ற வாதத்துக்கு வச்சுக்கணும். பிஜேபி ஆபீஸ்ல நீதிபதி, அரசு ஊழியர்கள் எல்லாம் அகழ்வாராய்ச்சியில அரசு ஊழியர்கள். இப்ப ஆட்சி யாருது? பிஜேபி இல்ல, நீதிபதி அகர்வால் அவர்கள். ஏன் இந்த அகழ்வாராய்ச்சி கோர்ட்ல இருந்து ஆள் நியமிக்கிறார். அவர் அகழ்வாராய்ச்சி கழகத்திலிருந்து அவர் ஆளை கூப்பிடுறாரு. கவர்மெண்ட் ஆபீஷியல்ஸ் இல்லாம ஏற்கனவே அகழ்வாராய்ச்சி கழகம் இருக்கு. அதுல இருந்து இவரு ஸ்பெஷலா அயோத்தியில 10 இடங்கள்ல அகழ்வாராய்ச்சி செஞ்சு பார்க்கணும். அதுக்காக கோர்ட் நியமிக்குது ஆட்களை. அதுக்கு 2 தரப்பு, அவங்களுடைய தரப்பு வக்கீல் இருக்காங்க, அவங்க தரப்புடைய ஆட்கள் ரெக்கார்ட் பண்றதுக்கு இருக்காங்க. அங்கு கிடைத்த ஒவ்வொரு பொருளையும் ரெக்கார்ட் பண்றாங்க. அவர் சொல்றாரு, ஏன் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஏற்கனவே ஒரு ரிப்போர்ட் இருக்கிறத நான் உபயோகப்படுத்திக்காம விசேஷமா இங்க ஒரு ஆராய்ச்சி உத்தரவிட்டேன்னு அவர் சொல்றாரு. சுன்னி வக்ஃப் போர்டு சார்பாக சாட்சியம் சொல்வதற்கு வந்த சரித்திர பேராசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள் என்று வந்தவர்கள் எல்லாம் ஒருதலை பட்சமாக கருத்தையே சொன்னார்கள். இதை என்னால் ஏற்றுக்கொள்ள, அதற்காக உண்மை எது என்று தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் ஆராய்ச்சி செய்ய உத்தரவிட்டோம். 6 மாச ஆராய்ச்சியில் 2 தரப்பு வக்கீல்களும் இருந்தார்கள். எல்லா கிடைத்த பொருட்களை அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள், குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கிடைத்த ஒவ்வொரு அங்கு ஒரு கல்வெட்டு கிடைக்கும். இன்னும் சொல்றேன், 92 கரசேவை நடந்த போது ஒரு பெரிய கல்வெட்டு கிடைச்சு. அந்த கல்வெட்டுல இந்த கோவில் யாரால் கட்டப்பட்டது, எதற்காக கட்டப்பட்டது, இது விஷ்ணு ஹரி மந்திர், இது அரக்கர்களின் தலைவனாக ராவணனை அழித்த விஷ்ணுவினுடைய கோவில், அவர் பிறந்த இடம் என்று 92 கரசேவை நடந்த போது கிடைத்த கல்வெட்டு. அப்படின்னா ஒவ்வொருடைய மனிதனுடைய உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய தீர்ப்பு அமையும். அவர் கிளீனா சொல்லிட்டார் இல்லையா, எல்லாமே ஒருதலை பட்சமாக சொல்வது அவருக்கு பிடிக்கல. இவர் சொன்னார் பாருங்க, ரொமிலா தாப்பர் இடதுசாரி சிந்தனை உள்ளவர், எனவே அவர் சொல்றது RSS சிந்தனை உள்ளவர்கள் சொல்வதை மட்டும் தான் நம்ம ஏற்றுக்கணும். இடதுசாரி சிந்தனை உள்ளவங்க சொல்றவங்க நம்ம ஏற்றுக்க கூடாது. அப்படி ஏத்துக்கிட்டா நம்ம இந்தியன் இல்ல, நம்ம இந்து. அவர் அதற்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த நாட்டில் இந்துத்துவ விஷயத்தை ஏத்துக்கிறவங்க மட்டும்தான் இந்தியன், அவன் தான் இந்து. அது நீங்க தப்பா, நீங்க எப்படி கருத்துக்களை அதே போல இதுதான் இது இந்த மாதிரி ஒரு தவறான கருத்து சொல்லி கொஞ்சம் வெளியில வருவோம். அதுல அது காரணம் சொல்லிடுறேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த சுன்னி வக்ஃப் போர்டு சார்பாக சாட்சி சொன்ன சரித்திர ஆசிரியர்கள், இந்த நாட்டில் இஸ்லாமிய படையெடுப்பே நடக்கவில்லை, இஸ்லாமிய நாட்டு படையெடுத்து வந்த இஸ்லாமியர்கள், வெளிநாட்டு துருக்கியர்கள் யாருமே எந்த கட்டடத்தையும் இடிக்கவில்லை, அவர்கள் எந்த கோயிலையும் இடிக்கவில்லை என்று சாட்சி சொன்னதனால் அவர்கள் நாட்டில் பல இடங்கள் அதெல்லாம் நடந்திருக்க, இவங்க என்ன இப்படி சொல்றாங்க சொல்லியிருக்காரு. இதன் காரணமாகத்தான்
அவர் RSS காரர் கிடையாது, அவர் பிஜேபி காரர் கிடையாது. உங்களுக்கு ஒரு கேள்வி, இப்போ மிக முக்கியமா மக்களுக்கும் தெரியணும், நீங்க அதுக்கு விளக்கம் சொல்லணும். அதாவது இந்திய நாட்டினுடைய இப்போ வல்லரசு போட்டிக்கு உலகம் மேல போயிட்டு இருக்கு. எந்த நாடு அடுத்து, சீனா வல்லரசா, இந்தியா வல்லரசா, அமெரிக்காவுக்கு அடுத்த நிலையில் யார் வரப்போறா, நவீன பொருளாதாரத்தை எப்படி நம்ம கொண்டு போக போறோம் அப்படிங்கிற மாதிரியான போட்டிகள் வந்துட்டு இருக்கு. நூறுவோர் கலாச்சாரம் ஒரு பக்கம் நம்மள இது பண்ணிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் நம்ம நோக்கி இருக்கு. நமக்கு நம்ம எந்த பொருளாதார திசையில பயணம் போறோம், இளைஞர்களை எப்படி கொண்டு செலுத்த போறோம், என்ன மாதிரி வேலை வாய்ப்பு அமைய போகுது, இந்தியாவில் என்னென்ன வரப்போற அன்றாட பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற கவலை எல்லாம் விட்டுட்டு ஒரு கோவிலுக்காக நம்ம இவ்வளவு கவனத்தை சிதறி நாட்டினுடைய பொருளாதாரம், சமூக அமைதி, சமய நல்லிணக்கம் இவ்வளத்தையும் சிதைக்கிற மாதிரி கடந்த 60 வருஷமா அது ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்கமே, இது சரியா நியாயமா? சார் இது ஒரு இஷ்யூவா? இல்ல நான் இஷ்யூ கிடையாது. இது எத்தனையோ இஷ்யூ, நீங்க சொல்ற பல பிரச்சனைகள் இதுவும் ஒரு பிரச்சனை. நான் இல்ல சொல்றேன், இது மட்டும் தான் பிரச்சனை இல்ல, நாட்டுல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனா ஒரு தேசியத்துடைய தன்மான உணர்வை தட்டி எழுப்பக்கூடியது. கடந்த கால சரித்திரமே தெரியாதனால எதிர்கால பாரதத்தை நிர்மாணம் செய்ய முடியாது. மதமே வரவே இல்லை. இது நாங்க இந்த பிரச்சனை எழுந்ததுல ஒரு நாள் கூட இது இந்து முஸ்லீம் பிரச்சனை நாங்க சொல்லல. இது இந்த நாட்டுடைய தேசிய பிரச்சனை. தேசபக்தனை ஆதரிக்கக்குள்ளாய் நாட்டின் மீது அந்நிய ஆக்கிரமிப்பாளை ஆதரிக்க போறீங்க. இதுதான் பிரச்சனை. ஒரு மதச்சார்பற்ற சிந்தனையாளர் என்கிற முறையில் இப்ப அவர் சொன்ன பதிலையும் கேட்டு என்னுடைய உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி, அவங்க தொடர்ந்து இது ஒரு அவமான சின்னம் என்று சொல்கிறார்கள். தேசியத்தின் மீதான ஆன்டி நேஷனல் அப்படிங்கிறாங்க. செங்கோட்டை யார் கட்டினது? அக்பர் கட்டினது, முஸ்லீம்கள் கட்டினது தானே. அங்கிருந்தானே இன்ன வரைக்கும் பிரதம மந்திரி பேசுறாரு. ஒரு தேச அவமானம் சொல்லுங்களா? அவர் அந்நியன், வெளிநாட்டுல இருந்து வந்தாரு, ஆகையினால அவர் கட்டின கோட்டையில இருந்து பேசக்கூடாது இந்திய பிரதமர், அதை இடிச்சு போட்டு புதுசா கோட்டை கட்டினீங்களா? பாராளுமன்றம் எவன் கட்டினது? ராஷ்டிரபதி பவன் யார் கட்டினது? அந்நியன் வந்துட்டான், அவன் கட்டின இடம், அந்த கட்டடத்தில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதா? கார் யார் கண்டுபிடிச்சா? கிறிஸ்துவர் கண்டுபிடிச்ச கார்ல அரபு தேசத்துல இருந்து வந்த பெட்ரோலை போட்டுக்கிட்டு அத்வானி ரத யாத்திரை போனார். ஏன் மாட்டு வண்டியில போறது? தேச சின்னம் இல்ல, ஏன் கார்ல பெட்ரோல் ஊற்றிட்டு போகணும்? அரபு தேசத்துல வந்த பெட்ரோல் கிறிஸ்துவர் கண்டுபிடிச்ச கார், ரத யாத்திரை போறாரு. இந்த மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. இந்த தீர்ப்பு வந்தது பிறகு அமைதியா இருந்த நான் என்னுடைய ரத யாத்திரை நியாயப்படுத்தப்பட்டு விட்டது சொல்லிட்டாருல. அது வரைக்கும் ரத யாத்திரை கோளாறு. அரசாங்கம் நரசிம்மராவ் சொல்லியிருக்கிறாரு, மசூதி இடிக்கப்பட்டது தவறு, அந்த இடத்துல நாங்கள் மசூதி கட்டி கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நாட்டினுடைய பிரதமர் கொடுத்த வாக்குறுதி டிசம்பர் 27, 1992 சொல்லியிருக்காரு, டிசம்பர் 27 சொல்லியிருக்காரு. நரசிம்மராவ் கொடுத்த உறுதி. அதாவது அவரு நரசிம்மராவ் காங்கிரஸ்காரன்னு பார்க்கறத விட நரசிம்மராவ் அந்த நாட்டினுடைய பிரதமர், அந்த நேரத்தில் பிரதமராக இருந்தவர் கொடுத்த வாக்குறுதி, வாங்கிய மசூதி தான் கட்டித்தரணும். சரியான தீர்ப்புனா இந்த நீதிபதிகள் கொடுத்தோம்னா இருந்த இடம் மசூதியா கோயிலா என்பதே இல்லை. கோயில் இல்லை, டெஃபினட்டா அந்த இடத்துல கோயில் இல்லை. இருந்த கட்டடம் மசூதி கட்டடமா மஸ்ஜிதாங்கிறது அது இட் இஸ் டு பி டிசைடட் பை தி முஸ்லிம்ஸ். ஒரு தேசம் சார்ந்த இஷ்யூவே கிடையாது. எப்படி இது ராமர் தான் இந்த தேசமா? நம்ம இங்க உள்ள இஸ்லாமியர்களுக்கு அந்த நாடு கிடையாதா? இந்துக்கள் தயவுல தான் இஸ்லாமியர்கள் வாழணுமா? இந்துக்கள் தயவுல தான் கிறிஸ்துவர்கள் வாழணுமா? இந்த இந்துக்களுக்கு இந்த நாடு எவ்வளவு சொந்தமோ அவ்வளவு சொந்தம் இஸ்லாமியர்கள் இந்த நாடு சொந்தம். அவர்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள் இந்த முஸ்லிம் இஸ்லாமியர்கள். அவர்களுக்கு முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு எந்த அளவுக்கு இந்த நாட்டில் உரிமை உண்டோ அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டில் உண்டு. அதே அளவு உரிமை கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. வந்தேரிகள் ஆக்கிரமிப்பாளர்கள் பிரச்சனை. வந்தேரிகள்னா அதெல்லாம் போனா ரொம்ப டீப்பா போனா அசிங்கமா இருக்கும். அப்புறம் சில பேருடைய இந்துக்களே ஒரு குரூப்பை நம்ம கோவப்படுத்துற மாதிரி ஆகும். எல்லாருமே அப்படி வந்தேரிகள் விளக்க ஆரம்பிச்சா நிறைய போக வேண்டியிருக்கும். வந்தேரிகளே இல்லையோ வந்து நாட்டை ஆண்டுக்காங்க, அது உண்மை. அத சரித்திரத்தில் நடந்ததுதான். அதான் ரமீலா தோப்பர் சொல்றாங்க, நம்ம தெளிவா சொல்றாங்க, சரித்திரத்தில் நடந்ததுதான், அதை மாற்ற முடியாது. புதிய சரித்திரம் வரும் சார். பிரிட்டிஷ்காரன் படைக்கப்படும். புதிய சரித்திரம் மாறிக்கொண்டே இருக்கும். பிரிட்டிஷ்காரன் வரல மகாத்மா காந்தி இல்ல. பிரிட்டிஷ்காரன் வந்ததுனாலதான் மகாத்மா காந்தி. இல்லாட்டி ஒரு மகாத்மா காந்தி நாட்டில் உருவாகி இருக்க முடியாது. உட்காந்து பேசுறதே பிரிட்டிஷ்காரன் கொடுத்த லைட்டும் கரண்ட்.